Hello students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 9th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.7ல உள்ள 5, 6, 7th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுல 5th sum பாருங்க. Find the quotient and remainder of the following using synthetic division கொடுத்திருக்காங்க. So அதுல வந்து ஒரு 3 subdivision நமக்கு bookல கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா கோஷியன்ட் ரிமைண்டரும் சிந்தெட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க x⁴ plus x² minus 7x minus 3 divided by x minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க சோ அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை என்ன எடுத்துக்கலாம் இத வந்து x minus 3 கொண்டு நம்ம டிவைட் பண்ணனும் அப்போ இது வந்து டிவைடெண்ட் இத வந்து நமக்கு டிவைசர் d of x x minus 3 தான் நமக்கு d of x சோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன எடுத்துக்கலாம் let p of x வந்து x⁴ plus x² minus 7x minus 3 ன்னு எடுத்துக்கலாம் இத வந்து நம்ம d of x ன்னு கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்கலாம் இனி வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் q of x அதாவது கோஷியன்ட் வந்து q of x உம் ரிமைண்டர் வந்து நம்ம r அல்லது r of x ன்னு எடுத்துக்கலாம் சோ அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ நம்ம சிந்தெட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றாங்க சிந்தெட்டிக் டிவிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா கோஎஃபிஷியன்ட்ஸ்னா அந்த p of x எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா சோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட் x⁴ க்கு என்னது இருக்கு நமக்கு 1 இருக்கு அடுத்து x² க்கும் 1 x க்கு என்னது இருக்கு -7 அப்புறம் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு -3 சோ அதுல வந்து இந்த மாதிரி ஒன்னு போட்டுக்கோங்க போட்டாச்சா இப்போ நமக்கு d of x வந்து என்ன கொடுத்திருக்காங்க x minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம இப்போ என்ன எடுக்க போறோம்னா put x minus 3 equal to 0 ன்னு எடுக்க போறோம் ஓகேவா சோ இதுல இத வந்து இந்த சைடு எழுதிக்கலாம் put x minus 3 equal to 0 ஆ இருந்துச்சுனா x வந்து என்னவா இருக்கும் -3 equal க்கு அந்த சைடு வரும்போது +3 ஆ இருக்கும் சோ அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கு நமக்கு 3 ஆ இருக்கு சோ இப்போ இந்த x ஓட வேல்யூவை நம்ம இங்க கொண்டு போட்டு நம்ம பண்ண போறோம் ஓகேவா இப்போ நம்ம அங்க 3 எழுதிட்டோம் இனி நமக்கு சிந்தெட்டிக் டிவிஷன் மெத்தட்ல என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல ஒரு 0 போட்டுக்கோங்க ஓகேவா ஸ்டார்டிங்ல அங்க ஒரு 0 போட்டுட்டு இந்த 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணி இங்க எழுதுங்க 1 + 0 1 எழுதியாச்சா இனி என்ன பண்ணனும்னா இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் அப்போ 1 × 3 3 இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 1 + 3 4 இனி என்ன பண்ணனும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் 4 3s are 12 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 12 ல 7 போச்சுனா மீதி என்ன வரும் சோ 5 வரும் இல்லையா நமக்கு பிக் நம்பர் பிளஸ்ஸா இருக்குறதுனால நமக்கு இங்க 5 தான் வரும் அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5 3s are என்ன வரும் 15 இப்போ 15 ல 3 வந்து நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ண முடியும் 15 ல 3 போச்சுனா என்ன வரும் மீதி 12 ஓகேவா இப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து நமக்கு இங்க 12 வந்திருக்கு சோ இனி அடுத்து என்ன பண்ணனும் இப்போ நான் வந்திருக்கு இல்லையா இத வந்து இப்படி போட்டு விட்டுருங்க இப்போ இத நமக்கு ரிமைண்டர் ஓகேவா சோ இப்போ மீதி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க இது என்ன இருக்கு இல்லையா இது வந்து கான்ஸ்டன்ட் இது x டேர்ம் இது வந்து x² அப்படினு எடுத்துக்கோங்க ஓகேவா சோ இப்போ நம்ம இனி ஆன்சர் எழுத போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் கோஷியன்ட் நம்ம கேட்டிருக்காங்க சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் கோஷியன்ட் தான் எழுதணும் சோ அப்போ கோஷியன்ட் ஈக்குவல் டு இது கோஷியன்ட் இது ரிமைண்டர் ஓகேவா அப்போ இது கான்ஸ்டன்ட்னா நான் இது கான்ஸ்டன்ட் சொன்னேன் இது வந்து x டேர்ம் சொன்னேன் இது x² கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 தான் இருக்கு அப்போ x² வரும் அடுத்து இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் இது வந்து 4 வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்போ 4x + 5 அப்படி எழுதிர வேண்டியதுதான் அடுத்து ரிமைண்டர் சோ ரிமைண்டர் வந்து நமக்கு என்னது இது 12 ஓகேவா இப்போ நமக்கு இதுல வந்து இது ஃபார்மட் வந்து இப்போ என்னது நமக்கு பாருங்க p of x equal to d of x into q of x plus r இப்படியே நம்ம எழுதலாம் ஓகேவா சோ அதாவது p of x equal to d of x into q of x plus r இது வந்து நமக்கு ஜெனரல் ஃபார்மட் p of x எப்படி இருக்கும்னா இது வந்து டிவைசர் into quotient plus r தான் நமக்கு p of x ஆ இருக்கும் ஓகேவா சோ இது இந்த ஃபார்மட்ல எழுதியும் எழுதலாம் இல்ல நீங்க டைரக்டாவே இதை எப்படியே எடுத்தும் எழுதிரலாம் நமக்கு டிவைசர் வந்து இங்க என்னது நமக்கு x minus 3 தான் சோ அப்போ அதான் வரும் q of x வந்து இது கோஷியன்ட் ரிமைண்டர் r வந்து நமக்கு இந்த 12 சோ அவ்வளவுதான் ஓகேவா
ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இனி நமக்கு அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? So second subdivision என்னன்னு பாருங்க. x power 3 plus 2x square minus 6 minus 4 divided by x plus 2 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை let p of x வந்து நம்ம இந்த பாலினோமியல் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு டிவைசர் d of x equal to x plus 2 ன்னு எடுத்திருக்கிறோம். இனி நமக்கு சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம சம் பண்ணணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும் இல்லையா? நமக்கு ஆர்டர் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அங்கே 3 2 1 கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ எழுதிடலாமா? 1 2 minus 1 minus 4 எழுதியாச்சா? அடுத்தது இப்படி ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு டிவைசர் வேணும். டிவைசருக்கு என்ன பண்ணலாம்னா புட் x plus 2 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். x plus 2 equal to 0னா x வந்து நமக்கு என்ன வரும்? இந்த plus 2 equal அந்த சைடு வரும்போது minus 2ன்னு வரும். அப்போ நமக்கு இங்க வந்து minus 2 இங்க போட்டுக்கணும். போட்டுட்டு இதுல வந்து 0 நம்ம ஃபர்ஸ்ட் 0 ஸ்டார்ட் பண்ணும்போது 0 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 plus 0 என்ன வரும்? 1. இனி இந்த minus 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்போ என்ன வரும்? minus 2 வருமா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 0. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. minus 2 into 0 0 தான். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க minus 1. minus 2 into minus 1 plus 2 வந்துரும் இல்லையா? ஸோ plus 2. அப்போ minus 4 plus 2 minus 2 வந்துருது. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைண்டர் எவ்வளவு? minus 2. இது வந்து நமக்கு கோஷியன்ட். கோஷியன்ட்ல இது கான்ஸ்டன்ட். இது வந்து என்ன வரும் நமக்கு? x டேம், அது 0. இது வந்து நமக்கு x ஸ்கொயர் டேம். ஸோ அப்போ ஆன்சர் எழுதிடலாமா? இப்போ therefore quotient equal to x square plus 0x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்க. 0x எடுத்துட்டு எப்படி எழுதலாம்? x square minus 1ன்னு எழுதலாமா? ஸோ இதை வந்து நமக்கு q of x. அடுத்தது ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ரிமைண்டர். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் வந்து -2. அவ்வளோதான். அவ்வளோதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 8x power 4 minus 2x square plus 6x plus 5 divided by 4x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை let p of x நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு d of x. ஓகேவா? இப்போ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் படி பண்ண போறோம். இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடலாம். இங்க ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க 4 இருக்கு, 3 காணும், 2 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 8 எழுதிடலாம். நமக்கு x power 3க்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்ல, அது 0. அடுத்தது -2, அடுத்தது 6, அடுத்தது 5. ஸோ அப்புறம் இப்படி ஒரு டா போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு இப்போ நமக்கு டிவைசர் வேணும். டிவைசர் நம்ம அங்கே என்ன எடுத்திருக்கோம்? என்ன கொடுத்துருக்காங்க? புட் 4x plus 1 equal to 0. 0ன்னு இதை எடுத்தீங்கன்னா அப்போ 4x equal to என்ன வரும்? plus 1 அங்கே வரும்போது -1. அப்போ x equal to -1/4 வருது. அப்போ இதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். -1/4. ஸோ இப்போ இதை தான் கொண்டு நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 0 நமக்கு இதில் கால்குலேஷன் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 8 plus 0 ரெண்டு ஆட் பண்ணி எழுதுங்க. 8 வரும். அடுத்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1/4 into 8. -1/4 into 8 என்ன வரும்? 4 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 2 வரும் இல்லையா? 2 4s are 8 equal to -2 வரும். ஸோ அப்போ இங்கே -2 போடுங்க. அப்புறமா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 -2 வந்து என்ன வரும்? ஆட் பண்ணும்போது -2 தான் வரும். அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -1/4 into -2, மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1/4 into 2. 1/4 into 2 என்ன வரும் பாருங்க? 2 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 1/2. ஸோ அந்த 1/2 அங்கே போடுங்க. ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணுங்க. -2 plus 1/2. ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எல்சிஎம் இங்கே 2 எடுக்கணும். ஸோ காமனாக 2 எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 4 வந்துடும் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ நான் இது எல்சிஎம் காமனாக 2 எடுத்துருக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே 2 இருக்கு, இங்கே இல்லை. ஸோ அதனால ஒரு 2 கொண்டு அதுக்கு கூடால மல்டிப்ளை பண்ணும்போது -4 வருது ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு என்ன வரும்? -4 plus 3னா -3/2. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? -3/2. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 1/4 into 3/2. 1/4 into 3/2 என்ன வரும்? 3/4 2s are 8. ஸோ 3/8. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாமா?
6 plus 3 by 8. 6 plus 3 by 8 என்ன வரும் 8 LCM ஆயிடுங்க. அப்புறம் இங்க வந்து நம்ம ஒரு 8 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க நமக்கு 8 இல்ல. சோ இங்க வேணும்னா ஒரு 8 மல்டிப்ளை பண்ணிட்டு 8 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். சோ அதுக்கு நம்ம 8 காமனா எடுத்தனால மேல வந்து ஒரு 8 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் 6 8s are 48 plus 3 வரும். 48 plus 3 னா 51 by 8. சோ அதை எங்க போடலாமா 51 by 8. அடுத்தது 51 by 8 into minus 1 by 4 வந்து நமக்கு sin minus வந்துரும் 1 by 4 into 51 by 8. 1 by 4 into 51 by 8 என்ன வரும் பாருங்க 51 divided by 8 4s are 32. So அப்போ minus 51 by 32. இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணுங்க 5 minus 51 by 32 equal to என்ன வரும் LCM 32. அப்போ இங்க ஒரு 32 ஒன்று மல்டிப்ளை பண்ணணும் 32 into 5 என்ன வரும் 5 2s are 10 மீதி 1 5 3s are 15 15 plus 1 16 160 minus 51 இப்போ 160 ல இருந்து 51 சப்ட்ராக்ட் பண்ணுங்க இங்க 5 இங்க 10 ஆயிருமா 10 ல 1 போச்சுனா 9 0 1 109 divided by 32 ஓகேவா சோ அப்ப இங்க என்ன வரும் 109 divided by 32 சோ இதான் வந்து நமக்கு ரிமைண்டர் ஓகேவா இது வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸா வரும் கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த கோஷியன்ட்டா வரும் நம்ம அதை எப்படி எழுதலாம்னா நமக்கு இதுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு சோ அது ஏன் நான் எழுதிட்டு சொல்றேன் இப்போ நமக்கு p of x நம்ம என்ன எழுதி இருக்கோம் 8x power 4 minus 2x square plus 6x plus 5 equal to இது p of x ஓகேவா equal to நம்ம இத ஃபர்ஸ்ட் இத எழுதிரலாமா இத எழுதும்போது நமக்கு என்ன வரும் இது வந்து கான்ஸ்டன்ட் இது என்ன வரும் இது கான்ஸ்டன்ட் இது x இது x ஸ்கொயர் இது x பவர் 3 வரும் இல்லையா கோஷியன்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் எழுதணும் டிவைசர் வந்து நம்ம இங்க -1/4 எடுத்துக்கிறதுனால இங்க நமக்கு வரும்போது என்ன வரும் x plus 1/4 னு வரும் அதாவது இந்த -1/4 இங்க கொண்டு வாங்க ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது x plus 1/4 ன்னு வரும் நமக்கு இங்க எழுதும்போது டிவைசரா எழுதும்போது ஓகேவா சோ அதனால நான் அங்க x plus 1/4 ன்னு எழுதி இருக்கேன் அதாவது எந்த ஃபார்மட்ல நான் எழுத போறேன்னா இப்போ பாருங்க p of x equal to d of x into q of x plus r அல்லது r of x ன்னு எழுதினாலும் ஓகே நமக்கு r தான் வரும் ஏன்னா நமக்கு எங்க x வராது ரிமைண்டர்ல சோ அதனால r மட்டும் தான் சோ இந்த ஃபார்மட்ல நான் இப்போ இதை எழுத போறேன் p of x னா நமக்கு இங்க எடுத்துறோம் இல்லையா இதான் இந்த p of x வந்து நான் என்ன எழுதி இருக்கேன் ஈக்குவல் டு இந்த d of x வந்து நம்ம இங்க என்ன போட்டுருக்கோமோ அதுதான் நம்ம எடுக்கணும் இங்க நம்ம என்ன போட்டுருக்கோம் -1/4 அது எப்படி வந்தது x equal to -1/4 னா அத உங்க உள்ள கொண்டு வரும்போது x plus 1/4 வரும் சோ அதுதான் நான் இங்க எழுதணும் x plus 1/4 தான் நம்ம இங்க எழுதணும் ஏன்னா நம்ம -1/4 தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கோஷியன்ட்ட கொண்டு வந்திருக்கோம் இதுக்குள்ள கோஷியன்ட் தான் இது நமக்கு சோ அப்ப கோஷியன்ட் இதுல என்ன வருது இது என்ன வரும் 8 இது வந்து நமக்கு x ஸ்கொயர் x பவர் 3 வருது இல்லையா அப்ப 8x பவர் 3 minus 2x ஸ்கொயர் minus 3/2 into x plus 51/8 போட்டுட்டு அப்புறம் பிளஸ் r இருக்கு rக்கு நம்ம என்ன எழுதலாம் 109 divided by 32 so இந்த ஃபார்மட் நம்ம இந்த ஃபார்மட் படி தான் எழுதி இருக்கோம் p of x equal to இது p of x equal to d of x into q of x plus r இந்த ஃபார்முலா படி நம்ம இதை எழுதி இருக்கோம் ஓகேவா இனி இத நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு டிவைசர் வந்து एक्चुअली நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 4x + 1 தான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஆனா நம்ம இங்க எடுத்தது வந்து என்னது எடுத்துறோம் x + 1/4 ன்னு எடுத்துறோம் சோ அப்ப அந்த டிவைசரை நம்ம 4x + 1 ன்னு நமக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணா மாத்த முடியும் இதுல நம்ம 4 LCM எடுக்கலாம் இல்லையா சோ எடுக்கும்போது 4 LCM எடுத்தீங்கன்னா இங்க வந்து 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 4x + 1 ஆ மாறிடும் இப்போ நமக்கு 4x + 1 வந்துருச்சு அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் டிவைசர் 4x + 1 மேல வந்துருச்சு கீழ ஒரு 4 வந்திருக்கு இனி அந்த 4 நமக்கு எடுத்து விடணும்னா நம்ம என்ன பண்ணனும்னா இங்க இருக்கு இல்லையா the q of x இருக்கு இல்லையா சோ இங்க இருந்து நான் ஒரு 4 அது உங்களுக்கு புரியும்படி எழுதணும்னா நான் எழுதுறேன் பாருங்க இப்போ இல்ல இன்டு போடுறேன் இன்டு போட்டுட்டு 8 எப்படி எழுதுறேன் 4 into 2
எக்ஸ் பவர் 3ன்னு எழுதுறேன். 4 2s are 8 தானே. ஸோ 8 பிரிச்சு 4 2s are 8 எக்ஸ் பவர் 3 அப்படி எழுதுறேன். அப்புறமா மைனஸ் எனக்கு வந்து நான் 4 வெளியில் எடுக்க போறேன். அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 4 இங்க வந்து ஆல்ரெடி ஒரு 4 மேலே வந்து மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து டிவைட் பண்றேன். மீதி என்னது இருக்கு, இன்டூ 2x². ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் இந்த டேர்ம்ல. ஏன்னா இங்க நம்ம இது 2 வந்து பிரிக்க முடியாது, 4 டைம்ஸ் வச்சு பிரிக்க முடியாது. அதனால ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அதே போல அடுத்தது டேர்ம்லயும் அதே தான் நான் பண்றேன். ஒரு 4 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டு 3/2 இன்டூ எக்ஸ்ன்னு எழுதுறேன். அப்புறமா பிளஸ் இங்கேயும் அதே தான் பண்றேன். 4/4 போட்டு இன்டூ 51/8 பிளஸ் 109 டிவைடட் பை 32. ஓகேவா, இது 109/32. ஸோ இப்போ எழுதிட்டோம். இனி அடுத்த டேர்ம்ல என்ன பண்ணலாம், இந்த 4x பிளஸ் 1 டிவைடட் பை 4 இன்டூ, இப்போ எல்லாத்துலையுமே மேலே வந்து நமக்கு 4 வந்திருக்கா. அப்போ அந்த ஒரு 4 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா மீதி இங்கே என்னது இருக்கும், ஒரு 2x பவர் 3 இருக்கும். மைனஸ் இங்கே என்னது இருக்கும், இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4. அப்போ மேலே 1 into x², ஸோ x² தான் இருக்கும். கீழே என்னது இருக்கும், 1/2 into x² இருக்கு. அடுத்தது இங்க நம்ம 4 வெளியில எடுத்துட்டோம். மீதி என்னது இருக்கும், ஒரு 3x இருக்கும். கீழே 4 2s are 8 இருக்கும். அப்போ மைனஸ் 3/8 into x இருக்கு. அடுத்தது பிளஸ் இங்க நம்ம இந்த 4 வெளியில எடுத்துட்டோம். அப்போ மீதி ஒரு 51 இருக்கு. டிவைடட் பை 8 4s are என்ன வரும், 32 வருது. அப்புறம் பிளஸ் ரிமைண்டர் என்னது 109 டிவைடட் பை 32. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ 4 கேன்சல் பண்ணுங்க. ஈக்குவல் டு 4x பிளஸ் 1 இன்டூ இனி என்ன வந்திருக்கு, நமக்கு மீதி இருக்கிறது அப்படியே எழுதிட வேண்டியதான். 2x பவர் 3 மைனஸ் x²/2 மைனஸ் 3x/8 பிளஸ் 51/32 எழுதிட்டு பிளஸ் 109 டிவைடட் பை 32. ஓகேவா. ஸோ இங்கே p of x இதுதான் வரும். இது ஈக்குவல் டு நம்ம இதை எழுதியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். p of x ஈக்குவல் டு இது d of x இன்ட்டு இது q of x பிளஸ் r அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எழுதலாம். இப்போ வந்து கோஷியன்ட் என்ன வரும், இதான் நமக்கு q of x, அதாவது கோஷியன்ட். அப்போ கோஷியன்ட் ஈக்குவல் டு இது 2x பவர் 3 மைனஸ் x²/2 minus 3x/8 plus 51/32. ஓகேவா. ஸோ இதான் வந்து நமக்கு கோஷியன்ட். இனி ரிமைண்டர் ஈக்குவல் டு 109/32. இவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ நீங்கள் ஏன் நம்ம இந்த சம்மில் மட்டும் நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் டவுட்டு கேட்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் எழுதினாலும் மற்ற 2 சப்டிவிஷனுக்கு அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதினாலும் இப்போ பாருங்கள் இங்கே x ஈக்குவல் டு -2 எடுத்திருக்கோமா. இந்த -2 உள்ளே கொண்டு வரும்போது x + 2. ஸோ நமக்கு ஆக்சுவலாக எடுக்கக்கூடிய அதே d of x நமக்கு வந்துருச்சு பாருங்க. இங்கே நம்ம எழுதும்போது இதை இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதினாலும் x + 2 இன்டூ இந்த கோஷியன்ட் பிளஸ் ரிமைண்டர் தான் நம்ம எழுதுவோம். ஸோ நமக்கு இந்த ஆக்சுவல் டிவைசர் வந்துருச்சு. ஆனால் இங்கே நமக்கு வரல. ஸோ அதனால தான் இங்கே நமக்கு x + 1/4 வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து அந்த ஒரிஜினல் டிவைசர் கொண்டு வரதுக்காக சில சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம இதை மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்த 6th சம் பாருங்க. if the quotient obtained on dividing 8x power 4 minus 2x² plus 6x minus 7 கொடுத்திருக்காங்க by 2x plus 1 is 4x power 3 plus px² minus qx plus 3 கொடுத்திருக்காங்க. then find p, q கண்டுபிடிச்சு also the remainder வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நமக்கு இதுல கோஷியன்ட் கண்டுபிடிச்சு அதை வந்து இதுக்கு கூட கம்பேர் பண்ணி அதுல இருந்து நம்ம p and q வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸ் பாலினாமியல நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், p of x எடுத்திருக்கிறோம். டிவைசரை என்ன எடுத்திருக்கோம், d of x எடுத்திருக்கிறோம். 2x plus 1 நம்ம d of x எடுத்துக்கிறோம். இனி நம்ம சிந்தட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி செய்ய வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, ஆர்டர் கரெக்டா இருக்காங்க. 4 இருக்கு, 3 காணும். ஸோ அப்போ இங்க 8 வரும். அடுத்தது 0, அப்புறமா -2, 6, -7 வரும். அப்புறமா ஒரு டானா போட்டுருங்க. இப்போ நமக்கு டிவைசர் வேணும். டிவைசருக்கு நம்ம புட் என்ன எடுக்கலாம், 2x plus 1 equal to 0 எடுத்தீங்கன்னா 2x equal to -1 வரும்.
x equal to என்ன வந்துரும் minus 1/2 வரும் ஓகேவா சோ இப்போ இந்த x equal to minus இந்த x ஓட வேல்யூ தான் நம்ம இங்க போட போறோம் minus 1/2 போட்டுட்டோமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இங்க 0 ரெண்டு ஆட் பண்ணுங்க 8 plus 0 8 அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் minus 1/2 into 8 அப்போ மைனஸ் வந்துரும் 1/2 into 8 னா கேன்சல் பண்ணும்போது 4 வரும் சோ minus 4 இப்போ இந்த ரெண்டை ஆட் பண்ணுங்க minus 4 இப்போ இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் பிளஸ் ஆயிரும் 1/2 into 4 வந்து என்னவா மாறிடும் 2 ஆ மாறிடும் minus 2 plus 2 0 அடுத்து minus 1/2 into 0 0 தான் 6 plus 0 6 தான் அப்புறம் minus 1/2 into 6 so sin வந்து நமக்கு மைனஸ் வந்துரும் minus 1/2 into 6 னா கேன்சல் ஆகி 3 வரும் so minus 7 minus 3 நமக்கு minus 10 வருது so இதான் வந்து நமக்கு ரிமைண்டர் ஓகேவா இப்போ மீதி இருக்கிறது நமக்கு கோஷியன்ட் சோ அப்ப நம்ம என்ன எழுதலாம் ஆக்சுவலா நமக்கு என்ன p of x அதாவது நம்ம இந்த ஃபார்மட்ல எழுத போறோம் p of x equal to d of x into q of x plus r சோ நம்ம இந்த ஃபார்மட்ல எழுத போறோம் p of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 8x power 4 minus 2x square plus 6x minus 7 equal to d of x வந்து நமக்கு ஆக்சுவலா இங்க என்ன வருதோ அதுதான் நமக்கு இங்க minus 1/2 தானே எடுத்திருப்போம் அப்ப இங்க x equal to minus 1/2 னா அது உள்ள கொண்டு வரும்போது என்ன வரும் x plus 1/2 ன்னு வரும் சோ அப்ப இத தான் நம்ம எடுக்க போறோம் x plus 1/2 into q of x q of x க்கு இத எழுதணும் இது கான்ஸ்டன்ட் இது x square இது x power 3 அப்ப 8x power 3 minus 4x plus 4x square minus 4x square அப்புறம் 0 இருக்கு x coefficients வந்து 0 சோ அதனால அது வேண்டாம் அடுத்து plus 6 போட்டுறலாம் plus ரிமைண்டர் வந்து நமக்கு minus 10 வந்திருக்கு சோ அதனால sin minus வந்து இங்க தூக்கி போட்டுறலாம் minus 10 ன்னு இப்போ நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதிட்டோம் நமக்கு என்ன டிவைசர் ஆக்சுவலி நமக்கு என்ன இருக்கு 2x plus 1 இருக்கு சோ அப்ப இத மாத்தணும்னா நம்ம என்ன எடுக்கணும் LCM எடுக்கணும் LCM 2 எடுத்தா மேல என்ன வந்துரும் 2x plus 1 வந்துருதா அப்புறமா என்ன பண்றோம் இதுல இருந்து ஒரு 2 காமனா வெளியில எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம 2 காமனா எடுக்கலாம் எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒரு 2 போச்சுனா இது 4 into 2 சோ 2 எடுத்துட்டோம்னா மீதி 4 இருக்கு 4x power 3 சோ இத வந்து நான் பிரிச்சு எழுதுறேன் பாருங்க 8 வந்து 4 into 2 ன்னு எழுதலாம் 4 வந்து 2 into 2 ன்னு எழுதலாம் 6 வந்து 3 into 2 ன்னு எழுதலாம் சோ எல்லாத்துலயுமே 2 காமனா இருக்குறனால அந்த 2 எடுத்துட்டு மீதி எழுதுறோம் உங்க 2 எடுத்துட்டோம்னா மீதி 4 இருக்கா 4x power 3 அடுத்து மைனஸ் ஒரு 2 எடுத்துட்டோம் மீதி ஒரு 2 இருக்கு x square plus இங்க ஒரு 2 எடுத்துட்டோம் மீதி 3 இருக்கு அப்புறம் minus 10 இப்போ இந்த 2 and 2 கேன்சல் ஆச்சுனா மீதி என்ன இருக்கு நமக்கு 2x plus 1 into 4x power 3 minus 2x square plus 3 minus 10 ஓகேவா சோ இப்போ நம்ம ஆக்சுவல் டிவைசர் வந்துருச்சு இப்போ நமக்கு கோஷியன்ட் இதுல இருந்து therefore quotient equal to என்னது 4x power 3 minus 2x square plus 3 so remainder வந்து என்ன வரும் நமக்கு remainder equal to minus 10 remainder equal to நமக்கு minus 10 வருது ஓகேவா இனி என்ன பண்றோம்னா இந்த கோஷியன்ட் என்ன பண்றோம் அதாவது 4x power 3 minus 2x square plus 3 எதுக்கு கூடல கம்பேர் பண்ண போறோம் is compared with given quotient நமக்கு இன்னொரு given quotient கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இதான் 4x power 3 plus px square minus qx plus 3 ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க சோ அத எழுதிர வேண்டியதுதான் சோ given quotient என்னது 4x power 3 plus px square minus qx plus 3 ஓகேவா சோ இப்போ இதல இருந்து நீங்க கம்பேர் பண்ணுங்க அதாவது coefficients of நமக்கு என்ன வேணும் p and q தான் நமக்கு வேணும் இல்லையா find p, q also remainder நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ p and q தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அங்க p வந்து ஏதோ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நமக்கு p ன்னு கொடுத்திருக்காங்க சோ இங்க x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது இருக்கு பாருங்க -2 இருக்கு சோ அப்ப therefore p equal to -2 அடுத்து q வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கு
ஆனா இங்க நமக்கு இல்ல, நமக்கு அங்க வந்து Qவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்ன வந்திருந்து, நமக்கு 0ன்னு வந்திருந்து. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். ஸோ ரிமைண்டர் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், -10ன்னு எழுதிட்டோம். இதுதான் நமக்கு ஆன்சர். ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி அதுல இருந்து P அண்ட் Qவை நம்ம எழுதிட்டா போதும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். அடுத்த செவன்த் சம் பாருங்க. if the quotient obtained on dividing 3x power 3 plus 11x square plus 34x plus 106 ன்னு கொடுத்திருக்காங்க by x minus 3 is 3x square plus 3x plus b ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள quotient வந்து இதுன்னு கொடுத்திருக்காங்க. then find a comma b and also the remainder. so a comma b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் and ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டையும், அதாவது இந்த p of x ஐயும் இந்த டிவைசரையும் யூஸ் பண்ணி ஒரு கோஷியன்ட் கிடைக்கும். அந்த கோஷியன்ட்டையும் இந்த கோஷியன்ட்டையும் கம்பேர் பண்ணி a and b கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ லெட் p of x வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 3x power 3 plus 11x square plus 34x plus 106 எடுத்துக்கலாம். and d of x வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, டிவைசர் x minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம சிந்தெடிக் டிவிஷனை யூஸ் பண்ணனும்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே எழுதிரலாமா, 3 11 34 106. சோ ஒரு டானா போட்டுட்டு இங்க நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டிவைசர் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப x minus 3 0னா x வந்து என்னவா இருக்கும், 3 ஆ இருக்கும். சோ இப்போ நம்ம இங்க 3 போட்டுக்கலாமா. இப்போ 3 plus 0 என்ன வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப 3 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 3s are 9, 11 plus 9 என்ன வரும், 20. அடுத்து 20 into 3 60, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இங்க 4, 6 plus 3 வந்து என்ன வரும், 9. so 94, 94 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 3s are 12, மீதி 1 இருக்கு. 9 3s are 27 plus 1 28. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 6 plus 2 8, அடுத்து 0 plus 8 தான் 3. so இது வந்து நமக்கு ரிமைண்டர். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு கோஷியன்ட். therefore கோஷியன்ட் இங்க வந்து நமக்கு இப்போ பாருங்க, p of x equal to d of x into q of x plus r ன்னு வரும். so p of x நமக்கு கொடுத்திருக்க அதுதான். d of x வந்து நமக்கு என்னதுங்க, x, அதாவது இங்க x equal to 3 ன்னு கொடுத்திருக்கா. சோ அப்ப இங்க வரும்போது x minus 3. சோ அதே நமக்கு வந்துரும். அதே இங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்க இதே வந்துரும். சோ அதாவது 3x power 3 plus 11x square plus 34x plus 106 equal to d of x என்ன வரும், x minus 3 into q of x. q of x என்னது, இதுல நமக்கு இது வந்து கான்ஸ்டன்ட், இது x x square. அப்போ 3x square plus 20x plus 94 plus r. r என்னது நமக்கு 388. அப்ப இதுல இருந்து கோஷியன்ட் equal to 3x square plus 20x plus 94. so remainder equal to 388. இப்போ இந்த கோஷியன்ட் நம்ம எதுக்கு கூடால கம்பேர் பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு ஒரு கோஷியன்ட் கொடுத்திருக்காங்க இல்ல. சோ இதுக்கு கூடால கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ அப்போ x square 3x square plus 20x plus 94 is compared with given quotient. given quotient என்ன கொடுத்திருக்காங்க, 3x square plus ax plus b ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு கோஷனையும் கம்பேர் பண்ணும்போது a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 20 இருக்கு, b இருக்கிற இடத்துல 94 இருக்கா. சோ அப்ப a equal to 20 and b equal to 94. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.